ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த ஆல் நைட் பிரேயர்ல உங்களோடு கூட இருக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான போதகர் ஐயா அவர்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களை எல்லாரையும் இந்த மீடியா மூலமாக சந்திக்கிறதற்காக அருமையான ஊழியர் அவர்கள் எங்களை அழைத்து பயன்படுத்துகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆல் நைட் பிரேயர்ல தலைவர்களாக இருந்து நடத்துகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு பாட்டை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பாடி ஆராதிச்சுட்டு உங்களோடு கூட ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தையை இன்றைக்கு இரவில் உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாம், கைகளை அப்படியே மேலே உயர்த்தி நம்முடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றுவதற்கு ஆண்டவர் ஒருவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நினைச்சார் அப்படின்னா அந்த சூழ்நிலையெல்லாம் உடனே மாறிவிடும். அதனால எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் பலவிதமான சூழ்நிலையில இங்க வந்திருக்கிறப்பா, என்னை சுற்றி சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்குது. சிலர் அந்த சூழ்நிலை மாறுன்றாங்க, சிலர் அந்த சூழ்நிலை மாறாதுன்றாங்க. என்னுடைய கண்களுக்கே இந்த சூழ்நிலையை பார்த்து 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 நான் சோர்ந்து போயிட்டேன். இந்த சூழ்நிலை மாறுமா, இந்த சூழ்நிலை என்னைக்கு மாறும் அப்படின்ற கேள்விக்குறியோட இருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். கரங்களை அப்படி மேல உயர்த்தி சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே, நன்றி. என் சூழ்நிலைகள் மாற செய்ய கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். என் சூழ்நிலைகள் மாற செய்ய கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும். சொல்லுவோம், எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும். இப்ப என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஆகும் எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆகும் எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம். இப்ப என்னோடு சேர்ந்து விசுவாசித்து சொல்லுங்க, என் சூழ்நிலைகள் மாற செய்ய கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். விசுவாசத்தோடு, சூழ்நிலைகள் மாற செய்ய கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும். நாங்க நம்புறாண்டூரே, எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும். இப்பா பார்த்து சொல்லுங்க, ஆகும் எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். சொல்லுவோம், ஆகும் எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். உண்மையாவே இந்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். இது என் சூழ்நிலைகள் மாற செய்ய கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மாலே கூடும், எனக்காக யாவையும் செய்து முடிக்க உம்மால கூடும். கவனிங்க, மோசே 40 ஆண்டுகள் 40 வருஷமா ஒரே சூழ்நிலையை தான் பார்க்கிறான். அந்த சூழ்நிலை மாறும் அப்படின்ற நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. டெய்லி காலைல எந்திரிக்கிறான். இதுக்கு முன்னாடி இருந்த 40 ஆண்டுகள் கவலை இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதை குறிச்சு ஒரு மிகப்பெரிய கவலை இருந்திருக்கும்.
அந்த 40 ஆண்டுகள் அவ்வளோ ஜாலியா, அவ்வளோ சந்தோஷமா ஒரு பெரிய ராஜாவனுடைய வீட்டில் இருந்துட்டு, ஆனா திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த 40 ஆண்டுகள் ஒரே சூழ்நிலை, ஒரே கிளைமேட். ஆனா ஆண்டவர் மாத்தினாரா அப்படின்னு கேட்டா, 40 ஆண்டுகளுடைய சூழ்நிலைய ஆண்டவர் ஒரே நாள்ல மாத்துறதுக்கு வல்லவரா இருந்தார். ஒருவேளை இந்த ஜெபத்துல என் கூட இணைந்து இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை சுற்றி ஒரே சூழ்நிலையை பார்த்து பார்த்து நீங்க வெறுத்து போயிருக்கலாம். இன்னைக்கு நான் என்னைக்கும் இந்த கஷ்டத்தை தான் பார்க்கணுமா பாஸ்டர், என்னைக்கும் இந்த தோல்வியை மட்டும் தான் பார்க்கணுமா, இந்த சூழ்நிலை மாறவே மாறாதா, இந்த வறுமை மாறவே மாறாதா, எக்ஸெட்ரா ஏதோ ஒண்ணு. எத்தனை வருஷமா இந்த ஒரே சூழ்நிலை. அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பிரயாணத்துல பார்க்கும்போது மாறி மாறி வர்ற சூழ்நிலை எல்லாம் ஒரே சூழ்நிலை தான் திரும்ப திரும்ப வருது. ஒண்ணு புயல் இல்லைன்னா காத்து, ஒண்ணு புயல் இல்லைன்னா காத்து, கடல் கொந்தளிக்குது காத்து. ஆனா ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை வர பண்ணது போல, ஒரு சமாதானமான காற்றை அடிக்க பண்ணது போல நம்ம வாழ்க்கையிலையும் அந்த சூழ்நிலையை மாத்துறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அதனால நம்பிக்கையோடு இன்னொரு விசை கூட அப்படியே கைய மேல உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, சூழ்நிலைகள் மாற கூடும். சொல்லுங்க, என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். எல்லாரும் என் சூழ்நிலைகள் மாற செய்ய கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும். எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும். எனக்காக யாவையுமே செய்து முடிக்க உம்மால் கூடும். கைகளை உயர்த்தி அப்படி எல்லாரும் சொல்லுவோம், ஆகும் எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆகும் எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், ஆகும் எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். ஆண்டவரால எல்லாமே முடியும். ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார். வேதத்துல எத்தனையோ பேருடைய சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். நமக்கு மாற்ற மாட்டாரானா? இல்ல, பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். வெகு சீக்கிரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இந்த ஆல் நைட் பிரேயருக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து அந்த வார்த்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது என் இருதயத்துல ஒரு வார்த்தை அப்படியே தொனிச்சுட்டே இருந்துச்சு. என்ன வார்த்தை அப்படின்னா, அதான் 2 பேர் தேவாலயத்திற்குள்ளே போகிறார்கள். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல நம்ம 19வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. பொதுவா இந்த இடத்துல 13வது வசனம் சொல்லுகிறது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று. இங்கே 2 பேர் ஜெபிக்கிறதற்காக தேவாலயத்திற்குள்ள போறாங்க. ஆனா ஒருத்தர் எங்க போயிட்டார் அப்படின்னா, ரொம்ப முன்னாடி போயிட்டார். பொதுவாக பழைய ஏற்பாட்டின் காலத்துல நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல 3 விதமான திரைகள் போடப்பட்டிருக்கிறது. ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். பொதுவாக நம்ம கூட சர்ச்சில் ஆராதிக்கும் போது பார்த்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஆண்டவரோட நடக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்குள்ள வேறுண்டு இருக்கவங்க எங்க வருவாங்கன்னா, முன்னாடி வந்துருவாங்க. அவங்க பலிபீடத்துக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல இடம் பிடிச்சிருவாங்க.
இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து சரி நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு கர்த்தர் மேல கொஞ்சம் பயபக்தியா இருக்கிறவங்க ஒரு 10வது லைன் 15வது லைன் இருப்பாங்க. ஆனா இன்னொரு கூட்டத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப லாஸ்ட்ல இருப்பாங்க பாருங்களேன். அவங்க வந்து கடைசியில ஆமேன் போட்ட உடனே ஆசீர்வாதம் கூட வாங்காம அப்படியே யாருக்கும் தெரியாமலே போயிடுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, பக்தி இருக்குது, ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம என்னத்த ஆண்டவருக்கு சரி ஓகே கடவுளை என்ன ஆசீர்வதிங்க அப்படின்ட்டு போறவங்க. அப்போ இந்த மனுஷனையும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் முன்னாடி வந்துட்டான், ஒருத்தன் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டான். ஏன் அப்படின்னா அவன் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும், நான் வந்து எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா இருக்கிறேன், சரியா இருக்கிறேன்னு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டான். ஆனா இன்னொருத்தன் வேதம் சொல்லுது தூரத்துல நின்று, அவன் வந்து அந்த சர்ச்சினுடைய லாஸ்ட் எண்ட்ல கடைசி சேர்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் எங்க வந்துச்சுன்னா எங்க வருவாங்கன்னா முன்னாடி தான் வருவாங்க. பாஸ்டர் கூட பிரசங்கம் பண்ணும்போது சொல்லும்போது சொல்லுவாரு, ஆவியானவர் பலிபீடத்தின் மேல ஊற்றுறாரு, என்ன நிரப்புறாரு, என்ன நிரப்புற ஆவியானவர் உங்களையும் அப்படியே நிரப்பட்டும் அப்படின்னு அவருடைய மகிமை வந்து பலிபீடத்துல இறங்கி அப்படியே ஜனங்களை நிரப்புறது மாதிரி நம்ம எல்லாருமே யோசிக்கிறது உண்மை. ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுது, அந்த அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து போனான். அப்போ நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் வந்து நல்லா ஜெபம் பண்ணி நல்ல உபவாசத்துல எல்லாம் கிளியரா இருக்கான் பாருங்க, அவன் பேர்ல அல்ல, அவனுங்க பக்கத்துல அல்ல, ஆண்டவர் யார் பக்கத்துல போனார் அப்படின்னா அந்த தூரத்துல நின்ற அந்த மனுஷனுடைய பக்கத்துல போனாரு. அவனுடைய அருகாமையில போய் அவனுடைய பக்கத்துல நின்னு, சரிப்பா நீதாப்பா நீ போப்பா, சமாதானத்தோட போப்பா. இன்றைக்கு ஆண்டவரை அருகில அழைக்கிறதற்கு உங்க பக்கத்துல ஆண்டவர் வரணும்னா, நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்றோம், ஆனா சத்தம் நிறைய நேரத்துல தூரத்துல கேக்குது, ஆண்டவர் தூரத்துல நிக்கிறார், அவருக்கு சில நேரத்துல காதுகள்ல கேட்கறதே இல்லை. ஆனா இன்றைக்கு ஆண்டவரை உங்க பக்கத்துல கொண்டு வர்றது என்ன அப்படின்றத குறித்து டைம் இருக்கிறது போல ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களை நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுறேன். நான் நம்புறேன், இந்த ஆயக்காரனை குறித்து வேதம் சொல்லும் போது, அதுதான் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுது, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். சோ இந்த ஆயக்காரனுடைய பக்கத்துல ஆண்டவர் வர்றதற்கு நான் நம்புறேன் மிக முக்கியமான முதல் காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய இருதயத்துல ஒரு மிகப்பெரிய தாழ்மை. நான் அவனை மாதிரி இல்லப்பா, நான் ஒன்றும் இல்லை, நான் தகுதி இல்லை, நான் பிரயோஜனமற்றவன் அப்படின்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை வேதம் சொல்லுது, ஆண்டவரை வந்து பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்திருச்சு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை எதை ஆண்டவர் பார்க்கிறார் தெரியுமா? ஆண்டவரை பக்கத்துல இழுத்து கொண்டு வருகிற ஒரு மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? வேற எதுவுமே இல்லப்பா, வேற எதுவுமே இல்லை, நான் ஒன்னும் இல்லை, நான் தகுதி இல்லை அப்படின்னு நீங்க ஒவ்வொரு டைமும் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது இந்த ஒரே ஒரு எண்ணம் உங்களுடைய இருதயத்திலே இருக்குமானால், உங்களுடைய உள்ளத்திலே இருக்குமானால், உங்க வாயினுடைய வார்த்தையிலே இருக்குமானால், நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்துருவார், ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்துருவார். ஆனா நம்ம நிறைய நேரத்துல நம்முடைய சுய நீதி ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் அவனை மாதிரி ஒன்றும் பெருசா செய்யலையே, அவங்கள மாதிரி ஒன்றும் பெருசா நான் பண்ணலையே, நான் எந்த தப்பும் பண்ணாம தானே நான் வாழ்றேன். ஆனா ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை? எனக்கு ஏன் கர்த்தர் அனுமதிச்சாரு? நான் பாவம் செய்யறவங்கலாம் நல்லா வாழ்றானே, நான் ஏன் இப்படி வாழ்றேன்? அக்கிரமம் பண்றவங்க எல்லாம் நல்லா வாழ்றாங்களே. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்க யாரோ ஒருத்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், இப்படிப்பட்ட வார்த்தை நீங்க பேசிட்டே இருக்கலாம். பாஸ்டர், ஏன் பாஸ்டர் எனக்கு நெருக்கம்? நான் என்ன செஞ்சேன்? அவங்கள மாதிரி பெரிய பெரிய பாவம் செஞ்சேனா? இல்லையே.
பெரிய பெரிய பாவம் செஞ்சவங்க எல்லாம் எப்படியோ இருக்கும்போது நான் இவ்வளோ ஆண்டவரை ஆராதிச்சு, இவ்வளோ நான் ஜெபம் பண்ணி, இவ்வளோ பரிசுத்தமா வாழ்ந்து எனக்கு ஒரு நீதி கிடைக்கலையே அப்படின்னு நீங்க யாருமே நினைக்காதீங்க. அது ஆண்டவரை சில நேரத்துல தூரமாக்கும். ஆனா நான் நம்புறேன், இந்த ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையே மிகப்பெரிய கிருபை. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அவரை குறிஞ்சு தெரிஞ்சுக்கல. ஆனா இந்த ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆண்டவரை உண்மை உள்ள ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோமே, அதுவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு. அதனால தேவாலயத்திற்குள்ள போகும்போது, ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ள போகும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு கொடுக்கிறதற்கு நான் தகுதி எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, நான் தகுதி எனக்கு ஏன் தராம இருக்கிறீங்க, நான் இன்னும் ஜெபம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா, நான் இன்னும் பரிசுத்தம் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற நீதியோட போய் நிக்காம, ஆண்டவரே நான் தகுதி இல்லப்பா, நான் தகுதி இல்லை, எத்தனையோ மீறுதல்கள், எத்தனையோ கோபங்கள், எத்தனையோ குணத்தை சேஞ்ச் பண்ண முடியல, நீங்க எத்தனையோ வார்த்தையை பேசி அதை கூட என்னால சரியா செய்ய முடியல. ஆனா இன்னைக்கு நீங்க என் பக்கத்துல வரணும்னு நினைச்சு நீங்க எப்போ ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை முழுமையாய் நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றீங்களோ, நான் நம்புறேன், அப்போ ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து நிற்பாரு, உங்க பக்கத்துல வந்து நிற்பாரு. சோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவரை உங்க பக்கத்துல அழைக்கிறது வேற எதுவுமே இல்லைங்க, ஒன்னே ஒண்ணுதான், நான் தகுதி இல்லைன்ற ஒரு வார்த்தை, நான் பிரயோஜனம் மற்றவன், நான் பிரயோஜனம் உள்ளவன் அல்ல, பிரயோஜனம் இல்லாதவன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை எங்க ஆண்டவரை உங்க பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தி, இல்ல அவன் அல்ல இவனே, நீ ஒருத்துதான்ப்பா, நீ பிரயோஜனம் உள்ளவன் தான்ப்பா. இன்னைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற அநேகரை அந்த வார்த்தை, இந்த பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கும் போது, நீங்க பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த இருதயத்துல அப்படி ஒரு ஒப்பு கொடுங்க, எஸ் லார்ட், நான் தகுதி இல்லப்பா, நீங்க என்ன நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் என்ன நடத்துறதுக்கு எம்மாத்திரம் ஆண்டவரே, இந்த அற்புதத்தை செய்யறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீதை நீங்க வேதத்துல வாசிச்சு பார்க்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலே நான் எம்மாத்திரம் அப்படின்ற வார்த்தைய 2 சூழ்நிலையில சொல்லுவான். ஒன்னு, நீங்க வந்து வாசிக்கும் போது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம், 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதுக்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம் என்றார். சோ இந்த எம்மாத்திரம் என்கிற வார்த்தை தேவனுடைய மனுஷனாகிய தாவீதுக்கு எப்போ வருது அப்படின்னா, இவன் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி. இவன் ஒரு சாதாரணமான ஈசாயினுடைய மகன். ஆனா இப்பதான் கோலியாத்த இதெல்லாம் முடிச்சிட்டு அந்த சம்பவம் முடிச்சு இப்ப சவுல் வீட்டுக்கு வராரு. அப்ப சொல்றாரு, நான் எம்மாத்திரம், என் தகப்பன் வீடு எம்மாத்திரம், ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போது ஆசீர்வாதங்கள் இன்னும் வரல, ராஜாவாகல, ஆனா வாயிலிருந்து என்ன வருதுன்னா, நான் எம்மாத்திரம், ராஜாவுக்கு மருமகன் ஆறதுக்கு நான் எம்மாத்திரம். நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை எடுங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். கவனிங்க, ஒண்ணுமே இல்லாத போது சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாயிலிருந்து என்ன வந்தது, நான் ஒருத்தர் இல்லப்பா, நான் தகுதி இல்லப்பா. அதே இப்ப எல்லாமே அவனுக்கு வந்துருச்சு, ராஜாவாயிட்டாரு, ஜனங்கள் வந்துட்டாங்க, வீடு வந்துருச்சு, அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வந்ததற்கு பிறகு ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீர் என்ன நினைக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் யாரையுமே குற்றப்படுத்தல, ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது நம்முடைய ஜெபம் வித்தியாசமா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடும் போது நம்முடைய ஜெபம் நிறைய பேருக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை பார்த்து அதை மட்டும்தான் சொன்னோம், நான் எம்மாத்திரப்பா,
நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே, இந்த ஊழியம் செய்யறதுக்கு ஏமாத்துறேன் ஆண்டவரே, இந்த சர்ச்சில் கூட்டுறதுக்கு நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே, பெருக்கிறதுக்கு நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வேரூன்றி நாட்கள் தாண்டி ஒரு சில இடத்துல ஆண்டவர் நம்மளை கனப்படுத்தினதுக்கு அப்புறம் சில ஆசீர்வாதங்கள் வரும்போது நமக்குள்ள என்ன வார்த்தை வர்றதில்லைன்னா, நான் ஏமாத்துறான்ற வார்த்தை வர்றதில்ல. நான் ஒரு தகுதி உள்ள ஆள் தானே, எனக்கு ஏன் இது கொடுக்க கூடாதா, இந்த போஸ்டிங் எனக்கு கொடுக்க கூடாதா, இந்த வேலை என்ன கூப்பிட்டு கொடுக்க கூடாதா, இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு என்ன நான் ஒன்றும் செய்ய மாட்டேனா, எனக்கு அது பழக்கம் இல்லையா? நம்மை அறியாமலே சில நேரத்துல நமக்குள்ள என்ன வார்த்தை வந்துருதுன்னா, நம்ம ஒர்த்து, நம்ம ஒரு தகுதி உள்ள ஆளு அப்படின்ற எண்ணம் சில நேரத்துல மேலோங்குது. இன்னைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருப்பாரு, யாரோ ஒருத்தர் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. மகன் இந்த சமயத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, தன்னை தாழ்த்துகிற எவனும் ஆண்டவரை உங்க பக்கத்துல கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க ஆராதனையில பிரியப்படணும்னு நினைக்கிறீங்களா? தூரத்துல இருக்கிற ஆண்டவரை பக்கத்துல உங்க சத்தத்தை கேட்கிற அளவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? வேற எதுவுமே வேண்டாம். நான் ஒருத்தலன்றத வெறும் சிலர் வாயளவுல அதை காமிப்பாங்க, நான் ஒருத்தலன்றத. ஆண்டவரே நான் தூசி, ஆண்டவர் நான் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, வாயளவுல சொல்லுவாங்க. ஆனா மனசு அவங்களுக்கு ஏத்துக்காது. மனசு நான்றத சொல்லிட்டே இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை கவனிங்க, நீங்க வாயில நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. நிறைய பேர் நம்ம இன்னைக்கு ஜபத்துல மட்டும்தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா நம்ம நேச்சரா நம்முடைய வாழ்க்கையில அப்படி நம்ம நடக்கிறது இல்லை. நம்ம மனசனுடைய ஓரத்துல மனுஷங்களிடத்துல பேசும்போது, வெளியில போகும்போது, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும் போது, நான் ஒருத்த அதனாலதான் எனக்கு கூப்பிட்டாங்க, நான் ஒருத்த அதனாலதான் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னு நம்முடைய இருதயம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல வாயில்ல மகா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்ன வார்த்தை எப்பவும் ஒண்ணு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் ஒருத்த இல்லப்பா, நான் ஏமாத்துறோம். இந்த சமயத்துல எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க, எத்தனையோ பேர் இந்த உலகத்துல நம்ம கூட இல்ல. ஆனா ஆண்டவர் நம்மளை ஜீவனோட வச்சிருக்காரு. நம்ம குடும்பத்திலே நிறைய பேர் ஒருவேளை தவறிந்தா கூட நம்மள வச்சிருக்கிறாரு. நம்ம குற்றப்படுத்துறத, நீ ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்ற சொல்றதை விட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்போம், நான் ஏமாத்துறோம். மனசார சொல்லலாமா? அப்படியே கையை மட்டும் மேல உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரை பக்கத்துல கொண்டு வர்றது அதான், நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் ஏமாத்திரோம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு, நான் ஏமாத்திரோம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு, காலை தோறும் கண்ணோக்கி காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீ. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீ. உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம். எல்லாரும் சொல்லுவோம், உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாள். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, நான் ஏமாத்திரோம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் ஏமாத்திரோம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ, காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீ, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ். எல்லாரும் சேர்ந்து கைய மேல தட்டி, உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் நீ
நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஓ உயிருள்ள நாளெல்லாம் நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள், வேதத்துல நமக்கு நிறைய முன்னுதாரணங்களை வைத்து போன நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவங்க ஒன்ன மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க ஒண்ணுல மட்டும் ரொம்ப கவனமா இருந்தாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மகிமைய அவங்க 1% கூட அவங்க எடுக்காம அதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கும் போது கூட சொல்றான், இல்ல இல்ல, பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர சொப்பனம் பார்க்கிற என்னால கொடுக்க முடியாது. நான் 1000 சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கலாம், நான் 1000 பேருக்கு பதில் சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தை சரியா கொடுக்கிறது ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார் இந்த ஜெபத்துல. நீங்க அப்படி இல்ல, நீங்க பொதுவா தாழ்மையா தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உண்மைதான். ஆனா உங்க மனசுக்குள்ள ஒருவேளை அப்படி இருக்குமே, ஆனால் ஆண்டவர் சில நேரத்துல தூரத்துல நிக்கிறதுக்கு காரணம் அப்படிதான். இல்ல, உங்க நீதியை சொல்லாதீங்க. நான் சொல்றேன், நீதியை நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க பரிசுத்தமா வாழ்ந்திருப்பீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், அந்த பரிசுத்தமா வாழ்ந்தது உங்க பலன் அல்ல, அவர் உங்களுக்கு பலன் கொடுத்ததுனால பரிசுத்தமா வாழ்ந்தீங்க. இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்க எல்லாத்துலயும் உண்மையா இருந்தீங்களா? நீங்க உண்மையா இருந்தது உங்க பலன் அல்ல, ஆண்டவர் உங்களை உண்மையா இருக்கிறதுக்கு நடத்தினாரு. கர்த்தர் கொடுத்த பலத்தினாலதான் உண்மையா இருந்தோம், கர்த்தர் கொடுத்த பலத்தினாலதான் பரிசுத்தமா வாழ்ந்தோம், கர்த்தர் கொடுத்திருக்கிற பலத்தினாலதான் நம்ம ஆண்டவருக்காக செஞ்ச இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நல்லதும் அவருடைய பலத்தால தான் செஞ்சோம், நம்முடைய பலத்தால அல்ல. அதனால நான் இப்படியெல்லாம் இருந்தேன் எனக்கு செய்யுங்கன்னு நம்ம ஒரு நாளும் அவரிடத்துல டிமாண்ட் பண்ணவே முடியாது, பண்ணவே முடியாது. அதனால இன்றைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானத்தோட போங்க, ஆண்டவரே என் பக்கத்துல உங்களை வர, என் ஜெபத்துல நீ என் பக்கத்துல வரணும்னு நான் விரும்புறேன். அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும், நான் எம்மாத்திரம் தகுதி இல்லப்பா, நான் தகுதி இல்லப்பா, நான் தகுதி இல்லை. நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவரை பக்கத்துல உங்க அருகாமையிலே இழுக்கிற இன்னொரு சக்தி ஆண்டவரை பக்கத்துல கொண்டு வரணுமா அப்படின்னு சொன்னா, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே நம்ம 4வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் தரையிலே விழுந்தான், அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பக்கத்துல ஆண்டவர் வந்துட்டாரு. ஆண்டவர் அவனை ஊழியத்துல ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷனா, அப்போஸ்தலர் எல்லாரை பார்க்கலும் ஆண்டவர் மகிமையுள்ள ஊழியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு. 3ஆம் வானம் வரைக்கும் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அவனுக்கு எல்லா விதத்திலையும் ஆண்டவர் எல்லாத்திலையும் பெரிய பெரிய பங்கு கொடுத்துட்டாரு. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இவ்வளவு தூரம் ஆண்டவர் அவனுடைய அருகாமையிலே வர்றதற்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வார்த்தை தான், என்னன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம எதற்காக நம்ம ஜெபிப்போம் அப்படின்னா, ஆண்டவரே நீர் எனக்காக என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். நம்ம நிறைய பேரு ஆண்டவரை பார்த்து என்ன கேட்போம் அப்படின்னா, சில சூழ்நிலைகள்ல, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்ய போறீர்,
என்ன செய்ய போறீர்? இன்றைக்கு கூட இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் நம்ம அப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்க எனக்கு என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே? நீங்க எனக்கு இதை செய்வீங்களா? இந்த காரியத்தை செய்வீங்களா? நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்ல. நம்ம நிறைய பேர் ஆண்டவரிடத்துல எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நீ என்ன இப்படியே நடத்தலாம்னு நினைக்கிறீங்களா ஆண்டவரே? நீர் என்ன உயர்த்தலாம்னு நினைக்கிறீங்களா? ஆனா உண்மையா யார் ஆண்டவரை பக்கத்துல இழுக்க முடியும்னா, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கேக்குறவங்க அல்ல. யார் தெரியுமா? நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர். நான் உங்களை பார்த்து கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்துல என்னோட இணைஞ்சிருக்கிற நீங்க ஒரு நாளாவது ஜெபத்துல போய் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? அதான் பெர்க்மன் செய்யா கூட ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடுவார்ல, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன், உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பம் ஐயா. எவ்வளவு அழகா பாடி இருக்கிறாரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைங்க போய் ஜெபத்துல நீங்க உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த சூழ்நிலை நாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கப்பா? நான் ஏதாவது செய்யணுமாப்பா? நீங்க என்ன என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம்மா அப்படின்னு கேட்டா, உண்மையிலே சொல்றேன், நிறைய பேர் நம்முடைய ஜெபத்துல போய் நிற்கும் போது ஆண்டவரை பார்த்து நீங்க என்ன செய்ய போறீங்க ஆண்டவரேன்னு தான் கேட்டிருக்குமே தவிர, நம்ம என்ன செய்ய போறோம்னு ஆண்டவரத்துல சொன்னதே இல்லை. ஆனா ஆண்டவரை பக்கத்துல இழுக்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். அதான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் என்ன செய்யணும்னு நம்ம கட்டளை போட வேண்டாம். அவர் என்ன செய்யணும்னு அவர்கிட்ட கேட்கவே வேண்டாம். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு அவர்கிட்ட ஒன்னும் சொல்ல வேண்டாம். நம்ம ஆண்டவரை பார்த்து நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கன்னு கேட்டா போதும், அவர் செய்ய வேண்டியதை சரியா செஞ்சிருவாரு. இன்றைக்கு இந்த லாக்டவுன்ல நீங்க வீடுகளில் இருக்கிறவர்கள், இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேற எதுவுமே கேட்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஒன்ன மட்டும் கேட்டுருங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நான் என்னப்பா செய்யணும்? அதான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் கூப்பிட்டே இருப்பார்ல, சாமுவேலே குட்டி பையன் சாமுவேலை கூடுவார். உடனே ஏலி அவன்கிட்ட சொல்லி அனுப்பார். என்ன சொல்லி அனுப்பார் அப்படின்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த வார்த்தையை சொல்லுப்பா. இனி அடுத்த டைம் உனக்கு அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா நீ என்ன சொல்லு அப்படின்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சோ அந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்லி அனுப்புவாரு. அதே போல சின்ன குட்டி பையனா இருந்த சாமுவேல் ஆண்டவரிடத்துல சொல்லுவார், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சொன்ன உடனே ஆண்டவர் ஏலியனுடைய குடும்பத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே அவன்கிட்ட ஷேர் பண்ணுவார், அப்படியே சொல்லுவாரு. அப்போ சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்ற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணல அப்படின்னா, சொல்லவே இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, பேசினா பேச வேண்டியதானே, நீங்க என்ன அப்படி நடத்த வேண்டியதானே? இல்ல, நீங்க ஆண்டவரை பார்த்து சூழ்நிலைகள் மத்தியில என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்காம ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லவே முடியாது. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை பக்கத்துல கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய இரண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்க நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்கிற வார்த்தைய நீங்க எதுல கேட்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சில நேரங்கள்ல அவருடைய கையில எடுக்கும் போது கூட நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே இனி நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஏதாவது இழக்கணுமா ஆண்டவரே? இழந்துற ஆண்டவரே? ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கா ஆண்டவரே? கொடுத்துற ஆண்டவரே? ஏதாவது கொடுத்துற ஆண்டவரே? இன்றைக்கு யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த சில ஆசீர்வாதங்களை அவருடைய கையில எடுக்கலாம் ஆண்டவர். நீங்க உடனே ஆண்டவரத்துல கேட்கலாம், நீங்க என்ன ஆண்டவரே செய்ய போறீங்க? தூசிக்கிறாங்களே, அவமானப்படுத்துறாங்களே, நிந்திக்கிறாங்களே, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு ஆண்டவரத்துல கேட்கலாம். இல்ல, அந்த வார்த்தையை ஒருபோதும் கேட்காதீங்க. ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்ததை எடுத்தாலும் இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்ய
சித்தமாய் இருக்கிறீர்? நான் என்னப்பா செய்யணும்? நீங்க எடுத்துட்டீங்க, நீ என்னன்னு சொல்லுங்க. இன்னும் இழக்கணும்னா கூட ஐ ஆம் ரெடி ஆண்டவரே. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். சோ 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அதற்கு இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்திருக்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரே கர்த்தாவே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்கிற அந்த வார்த்தைய நீங்க எந்தெந்த சூழ்நிலையில கூட நீங்க சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல வாசிச்சோம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையுமே கொடுத்துட்டார். எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். வசதியை கொடுத்துட்டார், வேலைக்காரரை கொடுத்துட்டார், வேலைக்காரிகளை கொடுத்துட்டார், பிள்ளைய கொடுத்துட்டார். இப்போ எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சிட்டு ஆண்டவர் வந்து ஆபிரகாமிடத்துல பேசும்போது ஆண்டவரை பார்த்து ஆபிரகாம் சொல்ற வார்த்தை, என்ன ஆண்டவரே செய்யணும்? என்ன ஆண்டவரே செய்யணும்? என்ன ஆண்டவரே செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில வந்து பெற்றுக்கொள்ளும் போது இருக்கிற சந்தோஷம் கொடுக்கும் போது நமக்கு வரவே வராதுங்க. அதான் நம்மளை விட்டு போகும்போது வரவே வராதுங்க. நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துட்டாரா, ஒரு செட்டில்மெண்ட் ஆண்டவர் கொடுத்துட்டாரா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட கேட்கவே கூடாது. அப்படி ஒருவேளை ஆண்டவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா நம்ம நினைப்போம், அது பிசாசு தான் பேசி இருக்குது, ஐயோ அது பிசாசு, அது ஆண்டவரே கிடையாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போமே தவிர, ஆண்டவரே சொல்லுங்கப்பா, என்னப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா, இதை விடணுமா, இதை தூக்கி போடணுமா, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டான்னு நான் சொல்லணுமா ஆண்டவரே அப்படின்ற வார்த்தை நமக்கு நிறைய நேரத்தில் வரவே கூடாது. ஆனா இன்றைக்கு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் கவனமாய் நீங்கள் கவனிங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவரை பக்கத்துல இழுக்கணும்னா நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்ற வார்த்தைய, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்கிற வார்த்தைய நீங்க எந்த சூழ்நிலையில சொல்லணும் அப்படின்னு கேட்டா, உங்க கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் வந்து நிற்கும் போதும் நீங்க ஆண்டவரிடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா, ரெடி ஆண்டவரே, ரெடி ஆண்டவரே, நீங்க என்ன ஆண்டவர் செய்ய என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு சாட்சியை சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் வந்து ஒரு சிட்டியில ஒரு பெரிய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். அப்போ அந்த பெரிய சிட்டியில் அவர் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் அவரிடத்துல பேசினார், அவன் மகனே, இந்த சிட்டியில உனக்கு ஊழியம் இல்லை, உனக்கு ரொம்ப அவுட்டர்ல ஒரு இடத்துல ஒரு ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன், நீ அந்த ஊழியத்தை செய்யணும், இந்த ஊழியத்தை உன்கிட்ட இருக்கிற ஒரு உடன் ஊழியருடைய கையில நீ கொடுத்துட்டு நீ வந்து போயிரு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஷாக் ஆயிட்டாராமா. ஏன் அப்படின்னா, முழங்கால நின்று 3 ஆத்துமாக்களா இருந்தவர்களை 30,000 ஆத்துமாக்கள் வரை சிட்டிக்குள்ள சேர்த்தாராமா. அவருடைய சர்ச்சு மிகப்பெரிய திருச்சபையாமா. அந்த திருச்சபை இவர் முழங்கால நின்று இவர் மூலமா ஆண்டவர் ஆசீர்வதித்து அத்தனை பேரை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றீங்க சொன்ன உடனே அடுத்த வார்த்தை சொன்னாராமா, சரியாண்டவரே, சரியாண்டவரே. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இந்த மாதிரி ஆண்டவர் வந்து என்னுடைய உடன் ஊழியருடைய கையில இந்த ஊழியத்தை பொறுப்பை கொடுக்க சொல்றாரு. நான் கொடுத்துட்டு இந்த ஊழியத்தை விட்டு அவுட்டர்ல ஒரு இடத்துல ஆட்களே ஒரு ஆத்மா கூட இல்லாத ஒரு இடத்துல வந்து நான் வந்து ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த வீடு, அந்த சொந்த வீட்டை வித்து அந்த வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் அவுட்டர்ல பல ஏக்கர் நிலத்தை வந்து ஆண்டவர் வாங்க சொன்னார்ன்றதுக்காக அந்த ஏக்கர் நிலத்தை வாங்கினாராமா.
அப்போ அது ஒரு காடாமா, எல்லாருமே அவரை திட்டினாங்களாமா. என்ன உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரப்போகுது, இந்த இடத்துல டெவலப் ஆகிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும், இங்க போய் இந்த இடத்த அவ்வளவு சிட்டில இருந்து இதுல பண்றீங்க. ஆனா அவர் வந்து மனசுல கலக்கமே படலையாமா. நீங்க சொல்லிட்டீங்க, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அந்த இடத்துல ஒரு சின்ன கூடாரத்தை போட்டுட்டு ஆத்துமாக்களே இல்லாம இத்தனை 1000 பேர் சர்ச்சு நடத்தின மனுஷன் ஆத்துமாக்களே இல்லாம சர்ச்சு நடத்தினாராமா. ஆனா அந்த திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு 7 ஆண்டுகளுக்குள்ள இந்த சர்ச்சை விட 3 மடங்கு பெரிய திருச்சபையா இது மாறி இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ன்ற வார்த்தையை எப்ப கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துட்டு உங்களத்துல வந்து பேசும்போது கூட ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே. அதான் ஆபிரகாம் சொல்றாங்களே, என்ன செய்யணும்ப்பா, நீங்க எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டீங்க, நான் என்ன செய்யணும்? இன்னொரு வசனத்தை நீங்க 1 சாமுவேல் 30:8 வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது சகலவற்றையும் இப்பொழுது இழந்துட்டான். அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே அவனை விட்டு போயாச்சு. அவனுடைய வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்குது. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல என்ன கேட்கிறான் அப்படின்னா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இன்னும் என்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கிறீங்களா? சோ இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்பர் 2, இரண்டாவதாக நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்கன்ற வார்த்தையை, நீங்க எல்லாத்தையுமே இழந்திருக்கிறீங்களா? நீங்க எல்லாத்தையுமே இழந்திருக்கும் போது உங்களுடைய இருதயம் வந்து, ஆண்டவரே நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத எதிர்பார்ப்போடு இருக்கிறது உண்மைதான். ஆனா எல்லாவற்றையும் இழந்து இருக்கிற இந்த நேரத்துல கூட ஆண்டவரை பார்த்து ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், இனி நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? ஆல்ரெடி எல்லாத்தையும் இழந்துட்டீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆல்ரெடி எல்லாமே உங்களை விட்டு போயிருச்சு. இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஒன்றுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் நினைப்பாரா? ஆண்டவர் நினைப்பாரா? ஆனா இந்த நேரத்துல கூட ஆவியானவங்க இருக்கிற நிறைய இடத்துல தெளிவா பேசுறாரு, இல்ல இல்ல, இந்த நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடியது, செய்ய வேண்டிய ஜெபம் என்ன ஜெபம்னா, இந்த நேரத்துல நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆண்டவரே, ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி. அது மட்டும் இல்ல, ஈசாக்கை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, தனக்குள்ள இருக்கிற எல்லா ஏறக்குறைய நிறைய புடுங்கிட்டாங்க. இப்போ ஏசேக்கு முடிஞ்சிட்டு இப்ப சித்தனாவும் பிரச்சனை பண்ண வர்றாங்க. அந்த நேரத்துல கூட நான் நம்புறேன், ஈசாக்கு தியானம் பண்றோம் இல்ல, ஜெபிக்கிறவன் இல்ல, ஆண்டவரிடத்துல இந்த நேரத்துல என்ன செய்யணும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, விட்டுருப்பா, விட்டு கொடுத்துருப்பா. என்ன செய்யணும்னு கேட்ட உடனே விட்டு கொடுத்துருன்றாரு. ஆனா விட்டு கொடுன்னு சொன்ன ஆண்டவர் அவனை ஒன்னும் இல்லாம போக பண்ணல, அவர்களை எல்லாவற்றை பார்க்கலும் ஆண்டவர்களை ஆசீர்வாதமாய் நடத்தினார். சோ இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரோடையும் பேசுற வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டவரை உங்க பக்கத்துல இழுக்கிற, உங்க பக்கத்துல ஆண்டவரை இழுக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவரே நான் தகுதி இல்லை. நம்பர் 2, இரண்டாவதாக நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்யணும். திரும்ப திரும்ப இந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த 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 காலங்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லிட்டே இருங்க, இன்னும் என்கிட்ட என்ன ஆண்டவரை எதிர்பார்க்கறீங்க, ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி, நான் செய்யறேன்ப்பா, செய்யறப்பா, செய்யறப்பா. கண்கள் அப்படியே மூடி கையை மட்டும் மேல உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஹalleluya, ஹalleluya, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை
போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, நான் நானாக தானாக வந்து நிற்கிறேன். சொல்லுவோம், நான் நானாக தானாக வந்து நிற்கிறேன், நான் நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். சொல்லுவோம், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா, நான் நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு 2 காரியத்தை ஆண்டவர் நம்மோட பேசினாரு. நம்முடைய அருகாமையில, பக்கத்துல, அதான் அவன் அல்ல இவனே ஆண்டவரை நம்முடைய பக்கத்துல இழுக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியை குறித்து தான் ஆண்டவர் நம்மோட கூட பேசினார். ஒண்ணு, ஆண்டவரே நான் தகுதி இல்ல, ஆண்டவரே நான் ஏமாத்திரம், ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரை உங்க பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தும். நம்பர் 2, இரண்டாவது, எந்த சூழ்நிலையிலையும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும், இன்றைக்கு நீங்கள் போகிற அந்த பாதை கொடுமையானதா இருக்கலாம், இன்றைக்கு நீங்க போகிற பாதை எல்லாவற்றையும் இழந்த பாதையா இருக்கலாம், இப்பொழுது நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை எதுவுமே ஆன்சரே தெரியாம பாதையா இருக்கலாம். இந்த நேரத்துல உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிந்தையெல்லாம் ஒன்னே ஒண்ண மட்டும்தான் கேட்கலாம், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்ய போகிறீர்? ஆனா இந்த நேரத்துல எத்தனை தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என்ன செய்ய, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், இந்த சூழ்நிலை நான் என்ன செய்யணும்? இன்னும் பொறுமையா இருக்கணுமா, காத்திருக்கணுமா, விட்டு கொடுக்கணுமா, ஜெபம் பண்ணணுமா? நீங்க என்ன சொன்னாலும், இன்னும் 6 மாசம் அப்படிதான் இருக்கணும்னு சொல்றீங்களா, இன்னும் 1 வருஷம் அப்படிதான் இருக்கணும்னு சொல்றீங்களா, இன்னும் 2 வாரம் அப்படிதான் இருக்கணும்னு சொல்றீங்களா, நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் சகிச்சுக்கிறேன், நான் தாண்டிக்கிறேன், நான் தாங்கிக்கிறேன்னு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்ற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வேறு பிரிக்கிறத பாக்குறேன், வேறு பிரிக்கிறத பாக்குறேன். ஆண்டவர் இன்னைக்கு செலக்ட் பண்ற, அப்படிப்பட்டவங்களை தான் தேடி வந்திருக்கிறேன், அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. இந்த உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய கருவிகளாய், பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாய் யார ஆண்டவர் மாற்றுவார்ல? யார் அப்போஸ்தலனாகிய பவுல மாதிரி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் கேட்கலாமா? கையை மேல உயர்த்தி, எல்லாரும் கையை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம், நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? ஹல்லேலூயா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா.
முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் தீர்க்கன் எலியாவுக்கு தரவில்லையா? முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு வல்லமை தரவில்லையா? காத்திருக்கும் அடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் அடியாருக்கு பதில் ஒன்றுமே. இப்ப கைய மேல உயர்த்தி சொல்லுவோம், என்ன நம்புங்கப்பா, என்ன நம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற, உன் ஜெபத்தை மாத்தக்கூடிய காலம் வந்துருச்சு, உன் ஜெபத்தை மாத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு. இன்றைக்கு வரைக்கும் இந்த ஜெபத்துல கூட உங்களுடைய சிந்தை அப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவரே நீர் என்ன செய்ய போறீங்க? ஆண்டவரே என் பிள்ளைக்கு என்ன செய்ய போறீங்க? என் குடும்பத்துக்கு என்ன செய்ய போறீங்க? ஆனா ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு சிலரை தெரிந்து கொள்றாரு. யார தெரியுமா? இல்ல இல்ல அவங்கல்ல நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேக்குறவங்கள தான் ஆண்டவர் தேடுறாரு. கேளுங்க, கைய மேல உயர்த்தி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? என்ன சொன்னாலும் ஐ அம் ரெடிப்பா, ரெடிப்பா, ரெடிப்பா. கர்த்தர் செலக்ட் பண்றாரு, கர்த்தர் தெரிந்து கொள்றாரு, உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. கேளுங்க, எல்லாரும் சொல்லி என்ன சொன்னாலும், நீங்க எந்த சூழ்நிலை அனுமதிச்சாலும் நான் ரெடிப்பா. ஹalleluya. என்ன நம்புங்கப்பா, எங்களை அப்பா. இந்த ஜெபத்துல என் கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அவங்க ஆராதிச்சிட்டு இருக்கிற இடத்துல உங்க மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, உங்க வல்லமை அவங்களை தொடட்டும் ராஜா. எவ்வளவு தூரத்துல ஆண்டவர் இருந்தாலும் அவங்க பக்கத்துல வந்துருங்கப்பா, அவங்க பக்கத்துல வந்துருங்கப்பா. அவங்க பக்கத்துல வந்து அவங்கள தட்டி கொடுத்து, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுவதில்லை. நன்றி அப்பா. எப்படி அந்த ஆயக்காரனுடைய பக்கத்துல போய், இதோ பக்கத்துல இருந்த அவன் அல்ல இவனே. இப்ப நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது, இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது என் பிள்ளைகளுடைய பக்கத்துல போய், ஓஹோ நீதாப்பா, நீ நீதிமாக்கனாக்கப்பட்டவங்க, அவங்கள அங்கீகரிங்கப்பா, அவங்கள செலக்ட் பண்ணுங்கப்பா, அவங்க பக்கத்துல வாங்கப்பா. எங்களை தாழ்த்துறோம். இந்த ஊழியத்தை நடத்துகிற உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும், திருச்சபையை ஆசீர்வதியும், எங்க தலைமை போதகரை ஆசீர்வதிங்கப்பா. உங்க மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் நிலைவரமாய் தங்கி இருப்பதா. இந்த ஊர்ல இருக்கிற எந்த அசுத்த கிருமிகளும் அசுத்த வியாதிகளும் உங்க பிள்ளைகளை தொடாதபடி இயேசுனுடைய ரத்தம் உங்க பிள்ளைகளை மறைப்பதாக ராஜா. கர்த்தருடைய ரத்தம் உங்களை மறைக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். நிலை கால்களில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அவங்க பயன்படுத்துகிற ஒவ்வொன்றிலும் இயேசுனுடைய ரத்தத்தினுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுற ஆகாரம், ஒவ்வொன்றிலையும் உங்க ஆசீர்வாதம் இருக்கட்டும் ராஜா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது பலப்படுத்துவீராக ராஜா. உங்க மகிமை அவர்களை தாங்கி நடத்தட்டும். நீர் கூட இரு. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். Thank you, thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.